வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம், சீரகம், அதுக்கப்புறமாக குறுமிளகு இடிகளில் வந்து 1க்கு 2 தட்டியிருக்கேன். அதுவும் சேர்த்திக்கிட்டு கருவேப்பிலைகள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் வந்து கீறி வச்சுருக்கேன். அது சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கின உடனேவே தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடிக்கு மேலேயே வந்து நான் சேர்த்திருக்கேங்க. கொஞ்சமாக தான் சாதம் வந்து இதில் சேர்த்த போகிறேன். ஆனால் தேங்காய் சாதம் அப்படின்னால தேங்காய் துருவல் நிறைய இருக்கணும் இல்லைங்களா? அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா வணக்கணும்னே கொஞ்சமாக அதிலேயே உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே சாப்பாடு வந்து சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். எக்ஸ்ட்ரா உப்பு வந்து கொஞ்சம் 2வது வேணால் நம்ம சேர்த்திக்கலாங்க. முழு உப்பும் ஃபஸ்ட்டே போட வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமாக கொத்தமல்லி தழைகள் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பராக செமையான டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா வாசமாக இருக்கும்.